25 days of Christmas ideasல இன்னைக்கு டே 1 நம்ம இன்னைக்கு பார்க்க போறது ஆன்டி டார்னிஷ் நெக் செயின். இதுக்கு என்ன தேவைன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கிறிஸ்டல் பீட்ஸ் எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் ஆன்டி டார்னிஷ் நெக் செயின், ஜம்ப் ரிங், ஸ்னோஃப்ளேக் சார்ம். இதோட நமக்கு ஒயர் தேவை. சில டூல்ஸ் யூஸ் பண்ணி இதை நம்ம பண்ண போகிறோம். கட்டர், ப்ளையர்ஸ். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் ஒயர் எடுத்துட்டு அதை 4 பீசஸாக கட் பண்ணிக்கணும். இந்த 4 பீசஸையும் நம்ம ஆன்டி டார்னிஷ் நெக் செயின்ல கனெக்ட் பண்ண போறோம். ஸோ இந்த ஆன்டி டார்னிஷ் நெக் செயினை 2 பீஸா சென்டர் பாயிண்ட் எடுத்து நம்ம கட் பண்ணிட்டு அப்புறம் மறுபடியும் அதை இன்னும் ஃபோல்ட் பண்ணி இன்னொரு பீஸ் கட் பண்ணணும். ஸோ 4 பீசஸ் நமக்கு இந்த மாதிரி கிடைக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த கிறிஸ்டல்ல நம்ம இந்த ஒயர்ல கனெக்ட் பண்ணணும். எனக்கு ஹேண்ட் க்ளவுஸ் அவ்வளோவா கம்ஃபர்டபுளாக இல்லை. ஸோ நான் இதை இப்படியே உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ மறுபடியும் பார்க்கலாம். நம்ம கிறிஸ்டல் எடுத்துக்கணும். கிறிஸ்டல் எடுத்து இந்த ஒயரில் கனெக்ட் பண்ணணும். ஸோ இப்போ இந்த ஒன் எண்ட் ஆஃப் த ஒயரை நம்ம கட் பண்ணி வச்சிருந்த ஒன் சைட் ஆஃப் த நெக் செயின்லையும் இன்னொரு செயின் எடுத்து அதர் பார்ட் ஆஃப் த ஒயரில் கனெக்ட் பண்ணணும். ஸோ இப்போ ஒன் சைட் ஆஃப் த ஒயரை நம்ம அந்த கிறிஸ்டல் பீட்குள்ளே உள்ள விடணும். அதர் சைட் ஆஃப் த ஒயரை இந்த பக்கம் விடணும். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது செக்யூர்டாக இருக்கும். ஸோ எக்ஸஸ் ஒயரை நீங்கள் கட் பண்ணி எடுத்துருங்க. க்ளோஸராக கட் பண்ணிங்கன்னா அந்த ஒயர் இருக்கிறதே தெரியாது, பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம மறுபடியும் நெக் செயினை கட் பண்ணிக்கலாம் ஹாஃபாக. ஸோ டோட்டலாக 4 கிறிஸ்டல்ஸ் இங்கே வரும். இப்போ நம்ம ஜம்ப் ரிங் யூஸ் பண்ணி ஸ்னோ சாமை கனெக்ட் பண்ண போகிறோம். ஸோ ஒன் எண்ட் ஆஃப் த செயின் எடுத்துட்டு அதில் ஜம்ப் ரிங் போட்டுட்டு இப்போ ஸ்னோ சாமை ஜம்ப் ரிங்குள்ளே போடணும். ஸோ இப்போ அதர் எண்ட் ஆஃப் த செயினை ஜம்ப் ரிங்கில் போட்டுட்டு செக்யூர்டாக கனெக்ட் பண்ணணும். ஸோ இதை மாதிரி நீங்கள் டைட்டன் பண்ணும்போது ஸ்ட்ராங்காக இருக்கும். இப்போ நமக்கு அழகான நெக் செயின் ரெடி. ஸோ இந்த மாதிரி நிறைய ஐடியாஸ் எங்ககிட்ட இருக்குது. ஸோ மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்க. டாடா.